வீடியோ பார்க்க கிளிக் பண்ணி உள்ள வந்தால அதுக்கு ஒரு ஹாய் என் பேர் ஸ்டீவ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் வித் ஸ்டீவ். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிண்ட்ரலா பொங்குடி, அதாச்சும் சிண்ட்ரலா அந்த கேம் தான் இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறோம். ஹவுஸ் ஆஃப் சிண்ட்ரலா. ஓகே, கரெக்டாக சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கேம் வந்து ஒரு குட்டி கேம் தான், சிம்பிளான கேமு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நல்லவங்களா இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் சேர்த்து பண்ணுங்கள். பார்க்கலாம் நல்லவங்க அதிகமாக, ரொம்ப ரொம்ப நல்லவங்க அதிகமாக. சரி, ஓகே, கேம் ப்ளேக்குள்ளே போகலாமா? ஆர் யூ ரெடி காய்ஸ்? ஓகே, டிஃபிகல்ட்டி லெவல் கேட்குறானுங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஈஸி தான். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1K லைக் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து ஹார்ட் மூடில் வச்சு ப்ளே பண்ணி போகலாம். அது இப்படியே வராது, இருந்தாலும் சொல்லுவோம். ஓகே, உள்ள வந்து இறக்கி விட்டானுங்க. இப்போ வந்து 8 பீஸ் வேணுமாம்மா. ஃபஸ்ட்டு மேப்பை பார்ப்போம். என்னடா மேப்பு பென்சிலில் கோடு போட்ட மாதிரி இருக்குது. சரி, ஓகே, இப்போதைக்கு உள்ளே போவோம். அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துலாம். அந்த வீட்டுக்குள்ளே 8 பீஸ் வந்தால் தான் ஓப்பன் பண்ண முடியுமா? எதனா ஓப்பன் பண்ணணும்? ஓ, இதுதான் ஓப்பன் பண்ணணுமா? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் 8 பீஸை வந்து கலெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் வரண்டி ஒன்றை வச்சுக்கிறேன்டி உன்னைய. எவன்டா நடு வீட்டில் ஒன்றுக்கு போனது? இந்த நாற்று நாறுது. கரும கருமம். இப்போ வந்து 8 பீஸை வந்து நம்ம வந்து தேடணும். வேர் இஸ் த 8 பீஸு? என்னடா கடிகாரமா? மணி என்ன 12 மணியா? என்னடா முள்ளே காணோம், மணி மட்டும் ஆடிட்டு இருக்கு. ஓகே, இதில் வந்து ஒரே ஒரு கீ கிடச்சிருக்கு. இந்த கீ எதுக்கு? என்ன இலவனே தெரில, போங்க உள்ளே போய் தொலையா. அப்படியே ஏதோ ஃபோட்டோலாம் தொங்க விட்ருக்கு. எல்லா வீட்லேயும் எல்லா பையுமே இந்த மாதிரி ஃபோட்டோ தொங்க விட்ருக்குங்க. எதுக்கு தான் தொங்க விட்ருக்குன்னு தெரில. சரியான தற்குறிப்பையாக இருக்கும் போல். வேறு பொழப்பே இல்லை போனதுக்கு. என்னடா அது இப்படி வந்து பயன்படுத்துறீங்க? காய்ஸ், இது வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது என்னன்னாக்கா, அந்த பேய் வரும்போது நம்ம வந்து ஸ்க்ரீனை வந்து திருப்பிடணும். அந்த பேய் வந்து பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா வந்து போட்டு தள்ளிடும். அது வந்து உங்கள் முன்னாடி வரும். அப்படியே வந்து வந்து பயந்தான் காட்டும். அதுக்கெலாம் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. ஸ்க்ரீனை திருப்பிட்டிங்கன்னா அது போயிடும். இவ்வளோ பேசுகிற நானே பேய் வந்தால் பயப்படுவேன். என்ன பண்ணுறது? எல்லாம் தலையெழுத்துப்பாங்க. அப்படியே பயந்து வாயை பொழந்துட்டு, இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி வாயை பொழந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், செத்து போயிடுவீங்க. என்னடா அது? ஐயோ, இப்போ தான் சொன்னேன் நானே பயப்படுவேன்னு. ஏன்டா இப்படி வரீங்க? என்னமோ இருக்குதே. ஐயோ, ஒரு பீஸ் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன்யா. ஆமாய்யா, 1 கிடச்சிச்சு. 8ல் 1 கிடச்சிச்சு. இன்னும் 1 தான். சாரி, 7 தான். 1 தான்ட்டேன் பாருங்க. ஓகே, போய் வந்து வெளியே போவோம் கதவை திறந்து. ஏய் ஏய், என்னடா அது? டேய் இந்த அம்மா என்னடா இங்கே உட்காந்துருக்குது? பண்ணது. என்னையா கொடூரமாக இருக்குது? கொஞ்சம் கேப் விடுங்கடா. என்னடா வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? ஏதோ உட்காந்துருக்குதே, அம்மா ஃபீல் பண்ணுது, கொஞ்சம் ஆறுதல் சொல்லலான்னு போனால் என்னைய பயமுறுத்துறீங்களா? அவ்வளோதான்டா, உங்களை செஞ்சிருவேன்டா. செஞ்சிருவோன்னா கொன்னுருவோன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போதைக்கு வந்து இப்படிக்கா போகலாம். ஓகே, இன்னும் 7 பீஸ் தான் இருக்குது. வேர் இஸ் த 7 பீஸ்? கம் டு மீடா. ஓகேங்க. ஐயோ, நான் எவ்வளோ நேரத்துக்கு தானே கம்முன்னு இருக்கிறது? பயப்படாத மாதிரியே நானும் எவ்வளோ நேரத்துக்கு தான் நடிக்கிறது? ஓகே, இங்கே ஒரு சாவி, 2 சாவி இருக்குது. ஆனால் எதுக்குன்னு தெரில. அது வாட்டுக்கு இருக்கட்டும். இப்போதைக்கு இப்படியே போய் பார்க்கலாம். அப்படியே வந்து பயமுறுத்துமோ? கீழே போகலாம். டா, பூட்டி இருக்குது. த டோர் லாக்குடு தட் நியூ டே. ஐயோ, இங்கிலீஷில் படிக்கிறாதே. அப்போ தமிழ் படிக்க தெரியுமான்னு கேட்காதீங்க, ஏன்னா அதுவும் தெரியாது. ஓகே, இப்போதைக்கு எப்படிக்கா போகலாம்? இப்படிக்கா போகலாம், அப்படிக்கா போகலாம். ஆனால் எங்கிட்ட தான் போகிறது? ஐயோ, சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கனே. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படிக்கா திரும்பி இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏய், என்னடா அது? அங்கே என்னமோ இருக்குதுங்க. உள்ளே போயிடுச்சு. பின்னாடி போய் பார்க்கலாம். ஹலோ, உள்ளே யார் இருக்கீங்க? இப்போதானா? வேற ஒருத்தி இருக்க மாதிரி காட்டுச்சேயா? யார் இப்போ ஒருத்தி இருக்கா, இன்னொருத்தி இருக்கா? அங்கே பெட்டில் இன்னொருத்தி உட்காந்துருந்தா. எத்தனை பேரியா இருக்கீங்க இங்கே? ஓகே, இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. அப்படியே அதில் கீ இருக்குது. 3 கீ எடுத்துட்டேன். ஆனால் ஒன்று கூட இன்னும் யூஸ் பண்ணல. எதுக்குன்னு தெரில, பார்க்கலாம். இப்படிக்கா போய் அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம். இப்போ தான் யூஸ் பண்ண முடியலன்னு சொன்னால் 1 யூஸ் ஆகிடுச்சியா? இன்னும் 2 தான் இருக்குது. காய்ஸ், பேசிகிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஏதாச்சும் நாய்ஸ் கீது கேட்டுச்சுனாக்க மன்னிச்சு. ஏன்னா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் அந்த சின்ன பசங்களாம் எங்கேருந்து கத்துறாங்கன்னே தெரில, கரெக்டாக கத்துறானுங்க. என் உயிரை வாங்காதீங்கடா, கம்முன்னு இருங்கடா. ஏன்டா கரெக்டாக பேசும்போது தான் கத்துவீங்களாடா? ஓகே, அதெல்லாம் உங்கள் காலில் விடுச்சுன்னா கொஞ்சம் கண்டுக்காத மாதிரி இருந்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த டோரை திறந்து அங்கிட்டு போகலாம். ஓகே, இது வந்து உள்ளே வந்த இடம். இவ வேற வந்துட்டு போடி. நீ வந்தால் தான் நான் வந்து எஸ்கேப் ஆகிறேன்னு தெரியல. அப்போதைக்கு மறுபடியும் வர. இது என்னடா இது? இது வந்து கிச்சன் நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய டேபிள் இருக்குது. இருக்கிற எல்லா பேயும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இங்கே எதுவுமே இல்லையா? இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஓகே, இப்படிக்கா போய் பார்க்கலாம். இங்கே ஒரு டேபிள் இருக்கா? இங்கே 3 சேர் தான் இருக்குது. நீங்கள் வேணா வாங்க கைஸ், பேய் கூட உட்காந்து சாப்பிட்டு போங்க. தம்பி,
காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன் நானு. காமெடி பண்ணாத. ஓகே இதில் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 3 எடுத்துட்டோம். இன்னும் 5. வேரி சஞ்சு ஐஸ்காரன் குஞ்சு. ஏய் இந்த ரெடி ஒழுங்கா இருந்துக்கு, அவ்வளோதான் அவனுக்கு மரியாதை. ஆமாம் நான் பேசிட்டு இருக்கும்போது இடையில ஏதாவது கெட்ட வார்த்தை பேசினேன், ஏதாவது பேசினா சீரியஸ் எடுத்துக்காதீங்க, காமெடி விட்டு தள்ளிடுங்க, அவ்வளோதான். ஓகே இப்போதைக்கு வெளியே போகலாம். ஓகே இதான் வந்து நம்ம வந்து உள்ளே வந்த இடமா? ஓகே இங்கே தான் வந்து அந்த 8 பீஸ் எடுத்து நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து உள்ளே போய் என்னத்துக்குன்னு தேடலாம். போடி, நானும் எத்தனை டைம் தான் நீ வந்தால் அப்படியே கத்திக்கிட்டே இருக்கிறது. இனிமேல் நீ வந்தால் உனக்கு அவ்வளோதான் மரியாதை, கத்தவே மாட்டேன். உனக்கு வந்து அசிங்கமாக போயிடும், ஒழுங்கா இருந்துக்க. இது என்னடா அது? ஓ இங்கே எது மொட்டை மாடலாம் இருக்குது போலையா? சாரி மொட்டை மாடியில், ஃபஸ்ட்டு ஃப்ளோர். இதுக்குள்ளே வந்து இந்த டோருக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதுக்கு எதுக்கு வந்தேன் நான்? பின்னாடி தான் ஒழிச்சு வச்சுருக்கீங்களா? ஒன்றும் இல்லை. இங்கே இது வராளா? அந்த ஆள் ஒன்றும் கிடையாதுப்பா, பயமே கிடையாது உன் மேலே. இதுக்குள்ளே ஒரு சாவி இருக்குது. ஓகே போடி, உனக்கு பயமே கிடையாது, சும்மா வந்துட்டு இருக்காது, அவ்வளோதான் உனக்கு. ஓகே அப்படிக்கா வந்து எப்படிக்கா போகலாம்? ஓகே இப்படி தான் மேலே வந்தோம், அப்போ நான் இந்த பக்கமாக போய் பார்க்கலாம். இது ஒரு வழி போகுது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? வேகமாக போடா, மெதுவாக போகாதடா, ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்கடா. இங்கே ஒன்று இருக்கா? இதுக்குள்ளே எதாவது கொடுங்க. ஓகே 1 பீஸ் கிடச்சிருக்கு. அதாவது 1 பீஸ் அனிமியில் 1 பீஸ் கிடச்சிருக்கு. இது வந்துட்டாளா? போ நல்லா மதிக்க மாட்டேன். பிடிக்க போவோம். இது வந்து வந்த வழி. அப்படின்னு எப்படி போகலாம்? இவன் வேண்டாவன் பின்னாடி எதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. இந்த என்ன ஓடிடுச்சுங்கிட்டு. கேம் வந்து நல்லா இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இந்த இவன் மட்டும் கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுவாள், வந்ததுனாக்கா ஸ்க்ரீனை திருப்பிடுங்க போயிடுவா, அவ்வளோதான். ஓகே இங்கே வந்து ஒன்று கிடச்சிருச்சு, 5 பீஸ் கிடச்சிருச்சு. நான் 8. ஐயோ மறுபடியும் குழம்பு பாருங்கள், ஒழுங்காக பேச்சு கூட வர மாட்டேங்குங்க, ரொம்ப வள போல கொல 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 கொலன்னு பேசிகிட்டு இருக்கேன். அதாவது 8ல் 5 கிடச்சிச்சு, இன்னும் 3 வேணும், ஓகேங்களா? தெளிவாக சொல்லிட்டேன். வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்குது. உன்னை தான் பயமுறுத்துமா? இல்லை ஒன்றும் பண்ணல. இவ தானா? போ உனக்கு கத்த மாட்டேன்னு சொல்லி ஒரே ஒரு டைம் கத்திட்டேன். உன் மானம் கொஞ்சம் காப்பாற்றப்பட்டு உள்ளது, ஸோ கொஞ்சம் கம்முன்னு இருந்துக்க. இந்த கதை வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலையா? ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கக்கூஸ் இருக்குது. இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த கப்பட்டுக்குள்ளே ஒன்று இருக்கியா? ஓகே இன்னும் 2 பீஸ் தான் தேவை. இப்போதைக்கு வெளியே போகலாம். நம்ம வெளியே போனால் என்ன இருக்குது? பேய் இருக்குது. சும்மா சொன்னேன், ஒன்றும் இல்லை. இப்படிக்கா போகலாம். இப்படிக்கா போனால் என்ன இருக்குது? ஒரே நிமிஷம் வந்துட்டோம். இப்படி போனால் இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. இந்த வழிக்குள்ளே போனால் என்ன இருக்குது? ஓகே காண்டாகாதீங்க. ஓகே எல்லாம் வந்து வந்த இடம் தான். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து கீழே போயிடலாமா? கீழே போகலாம். இங்கே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு நினைக்கிறோம். நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து அப்படியே கீழே இறங்கலாமா? இங்கே வந்து இறங்க வேணாம்னு சொன்னால் நான் இறங்குவேன், அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு இப்படி வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது? பீரோ இருக்குது. பீரோவுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பக்கத்தில் என்ன இருக்குது? பேய் இருக்குது. ஐயோ என்னடா இது? ஓகே வெளியே போய் பார்க்கலாம். வெளியே என்ன இருக்குது? கேடிகாரம் இருக்குது. ஓகே இரிட்டேட் ஆகாதீங்க, இனிமேல் இப்படி பேச மாட்டேன், ஒழுங்காக பேசுகிறேன். இதுக்குள்ளே என்ன இருக்குது? மறுபடியும் அப்படி தான் கைஸ் எனக்கு பேச்சு வருது, மன்னிச்சிருங்க கைஸ். இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குனாக்க, ஓகே நம்ம டேபிள் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குதியா? ஓகே பக்கத்தில் என்ன இருக்குது? இவடா. ஓகே 8ல் வந்து 7 தாச்சு, இன்னும் ஒன்று தான். வெளியே போய் பார்க்கலாம் அங்கே இருக்கான்னு. இப்போ வந்து வெளியே போகலாம். நம்ம ஒன்றே ஒன்று தான், இங்கே இருந்தாலும் என்ன தேடி வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் வராது. இந்த ஒன்றை எடுத்தால் வந்து நம்ம வந்து எஸ்கேப் பண்ணிடலாமா, இல்லை வேறு எதாவது பண்ணணுமா, என்ன ஒன்றும் தெரியல எனக்கு. ஓகே பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதவு பின்னாடி போய் இருந்தாலும் இருக்குமான்னு பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வெளியே போவோம். வெளியே போய் இதுக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓப்பன் த டோர். ஓகே 1 கீ இருக்குது. எடுத்துகிட்டு திரும்பினா ஐயோன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் தான் பயப்படவே மாட்டேனே. காய்ஸ் ஒரு வழியாக இந்த பீஸை கண்டுபிடிச்சிட்டேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பாடுபட்டேன் தெரியுமா? கிட்டத்தட்ட கரெக்டாக 17 நிமிஷம் கடந்து சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன். கடைசியாக இப்போ தான் அதை கண்டுபிடிச்சிருக்கேன். 17 நிமிஷங்க, வீடை ஃபுல்லாக ஒரு 2-3 ரவுண்டு அடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா இங்கே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து அந்த சாவி எடுக்கணும். சாவி எடுத்துகிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை போய் ஓப்பன் பண்ணி அதுக்கு வந்து எஸ்கேப் பண்ணணும். இப்போ வந்து வாங்க போகலாம். இப்போ வந்து அந்த சாவி எடுக்கிற இடம் எங்கடா இருக்குது? இப்போ போகணுமா? இது இல்லை.
யோ மறுபடியும் இதை தேட விட்றாதீங்க என்னைய. இப்போ தான் 2 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். 2 3 ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து எது எது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக தெரியல. இப்போ வந்து நான் அந்த இதை தேடணும். ஐயோ எக்கடா இருக்கு, இவ வேறடா போடாக்கிட்டு. கேஷ் 2 3 ரவுண்ட் அடிச்சிட்டேன் கைஸ், உண்மையிலே 2 3 ரவுண்ட் அடித்தேன். இருந்தாலும் எது எது எங்கே இருக்குன்னே தெரில எனக்கு. இப்படியா வந்து பார்த்தா இங்கே இருக்குடா அப்பா. இதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் அலைய விட்ருவாங்கன்னு பார்த்தேன். இந்த இதுக்கு பூண்டு சாவிக்கு தான் இவ்வளோ பாடு. இதை எடுத்துகிட்டு போகலாம் நம்ம உள்ள. இப்போ எதை கண்டுபிடிக்கணும், அந்த பேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மேப்பை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் விளங்கலை. இப்போதைக்கு இப்படிக்கா போய் பார்க்கலாம். மேப் ஓப்பன் பண்ணி ஓகே அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம் அந்த வழியாகவே. இதுக்குள்ளே போய் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தொலைஞ்சு போயிட்டோன்னா இதை மறுபடியும் சுற்றி வரணும். இதுக்குள்ளே வந்தால் இங்கே இருக்குடா. ஓகே ஓகே இறங்கு கீழே இறங்கு. சாவியை போட்டு ஓப்பன் பண்ண எஸ்கேப்பா இல்லை வேறு எதாவது பண்ண சொல்லுவாங்களா? என்னடா இதுக்குள்ளே இன்னொன்று இருக்குது. டேய் என்னை வெளியே விட மாட்டீங்களாடா நீங்கள்? ஓகே இதுக்குள்ளே போக வேண்டியதான். டேய் இங்கே ஏதோ உள்ள போய் இருக்கியா? கரெக்டாக வந்து டெரிட்டரி செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஏரியா உனக்கு, இந்த ஏரியா எனக்கு. அங்கே போனால் நீ பார்த்துக்க, இங்கே வந்து நான் பார்த்துக்கிறேன்னு பிரிச்சுருக்காங்க போல். இதான் மேப்பு. இது அதோட மோசமாக இருக்கேடா. இங்கே நான் என்னத்தடா தேடுறது? டேய் என்னடா இது, என்னடமோ வருதுடா. அவனா வந்தான் அவனா போனான். எதுக்கு வந்தான் எதுக்கு போனானே தெரில. ஓகே இந்த ரூமில் என்ன இருக்குது? ஏதா கொடுங்கடா டேய், டக்குன்னு கேமை முடிக்கணும்டா. என்னமோ இருக்குது அங்கே, என்னமோ தொங்குது. ஓகே ஆணி புழுங்குற நோயின மிஷின் அதானே இது. ஓகே இது வந்து தேவைப்படும் நினைக்கிறேன், அதான் கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு மேலே இது வச்சா என்ன பண்ணுறது? வேறு படி அங்கிட்டு எடுத்து சூத்துலேயே சொல்லிடுவோம் பார்த்துக்க. ஐயையோ கைஸ் எல்லாம் கொஞ்சம் முடிச்சு வாய்த்தவரே வருது கைஸ். இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து டக்குன்னு போடா டே வெளியே. இந்த மேப்பை பார்த்து போகிறதுக்குள்ளே விடிஞ்சும் போலேடா. ஓகே பார்த்து போய்கிட்டு இருக்கேன் அப்படியே. இன்னொரு டைம் பார்க்கலாமா? முட்டு சோறு தான் இருக்குது. போடி அங்கிட்டு. ஓகே இதை பார்த்துட்டு வந்து இப்படியா போவோம் கைஸ். ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். வந்து இதுக்குள்ளே வந்து கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். இதுலேயே வந்து எனக்கு 1/2 மணி நேரம் போயிடுச்சு கைஸ். வீடியோவே 10 நிமிஷம் தான் இருக்கும் போல். 40 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோ, 1/2 மணி நேரம் வந்து தேவையில்லாமல் சுற்றிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் வெட்டி தூக்குறதுக்குள்ளேயே என் மண்டை காஞ்சிருச்சு. ஓகே இதுக்கு தான் வந்து கிராஸ் யூஸ் ஆகுது. அப்படின்னா எண்டு கடை போட போகிறாங்கன்னு அர்த்தம். உள்ளே என்ன இருக்குது? ஐ ஆம் கம்மிங். ஒன்றும் இல்லை, சிவர் தான் இருக்குது. இந்த பக்கம் போய் பார்த்தா என்னடா போய்கிட்டே இருக்குது. ஓகே அந்த பெட்டிக்குள்ளே என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். பேய் வந்து கதையை முடிச்சிருமோ? என்னடா அது மினுக்குது. ஓகே லெட்ரு. என்ன பண்ணோம்? டச்சா? ஓகே டச்சு. என்னடா அது? புருஷன் மாமன் மாமியார் எல்லாம் ஒன்றா கூப்பிட்டாங்க, நான் வந்து நடுரோட்டில் நிற்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது கைஸ் இருக்குது. ஓகே கேம் முடிஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. கமெண்ட் பண்ணுங்கய்யா. கமெண்ட் பாக்ஸ் சும்மா கிடக்குதுயா, எதுக்கே இருக்குது கமெண்ட் பாக்ஸு? கமெண்ட் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா அவ்வளோதான். உங்களுக்கு வந்து முட்டை மந்திரிச்சு வச்சுருவேன் பார்த்துக்கோங்க. வரட்டா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரைட்டா?